உங்களோட அந்த கிரைய பத்திரத்தை வச்சு அடமானம் வச்சு வாங்கினாங்கல்ல, அந்த கோடிக்கு பதில் இன்னைக்கு நாங்க எங்க சொத்தை விற்கும் போது நாங்க தாங்க அதை அடைக்கிறோம். எங்க போர்ஷன் ஆஃப்ல தான் நாங்க அடைக்கிறோம். ஏன்னா அதான் நான் சொல்றேனே, இந்த மாதிரி பிரமுகர்கள்லாம் பெரிய பெரிய பிரமுகர்கள் வந்து இந்த மாதிரி அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, பணக்காரங்க பணத்தை தூக்கி போட்டு எதையுமே சாதிச்சுக்கிறாங்க. நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட கமிஷனர் நான் உள்ளே போய் நான் வந்து எல்லாரோட சார்பாகவும் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போய் நான் கமிஷனர்கிட்ட பேசும்போது அவர் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி இதுதான், ஏமா 66 பேர் இருக்காங்கன்றீங்க, இந்த 66 பேரில் ஒரு 30-40 பேர் கூட இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வர மாட்டாங்களா? ஒரு லேடியை தனியாக வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துருக்கீங்க. இதுதான் அவர் ஃபஸ்ட்டு எனக்கு கேட்ட கேள்வி. உங்க பில்டர் குரூப்ல இருக்கிற 3 பேர் அடமானம் வச்சு வாங்கி அவங்க தானே என்ஜாய் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் அதுதான் சொல்றேன், பனிஷ்மெண்ட் தான். பனிஷ்மெண்ட்ல நாங்க காசை கொடுத்துட்டு கொஞ்சம் காசை நாங்க அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்க எங்களை மன்னிச்சுட்டாங்க. எங்களுக்கு வர வேண்டிய காசுல அவங்க நாங்க காசு கொடுத்தாதான் அவங்க வந்து எங்களுக்கு விடுதலை பத்திரம் மாதிரி எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கள் காசை கொடுக்கணும்னா அவங்கள சில கண்டிஷன்ஸ்க்கு நாங்கள் ஒத்துக்கிட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் கப்பம் கட்டிட்டு மறுபடியும் காசு அவங்களுக்கு கொடுத்தீங்க. நிறைய விஷயமா அவங்க அந்த அடமானத்தை எடுத்தாதான் விற்க முடியும்ன்ற நிலைமை எங்களுக்கு. சரி, எங்களுக்கு வித்தாதான் எங்களுக்கு பணம், எங்க வாழ்வாதாரத்துக்கு பணம். அப்ப அடமானத்தை யார் எடுப்பா? நாங்க நடுத்தர வர்க்கம். நாங்க போய் படிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு எங்களுக்கு சொத்து இருந்ததுன்னா நாங்க இந்த 13 வருஷம் போராட்டமே எங்களுக்கு தேவையில்லை. நாங்க என்னைக்கும் அடைச்சிட்டு போயிருப்போம். அப்போ நாங்க வந்து அதை அந்த அடமானத்தை எடுத்தாதான் விற்க முடியணுமா? அந்த அடமானத்தை யார் எடுப்பா? பில்டர்ஸ் அவங்க தானே அவங்க பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. எந்த வாங்கி செலவு பண்ணவங்க பெருந்தன்மையோட நீங்க 66 பேர் நல்லா வாழணுங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த பெருந்தன்மைலாம் இந்த சமுதாயத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க அடமானத்தை எங்க போர்ஷன்ல இருந்தா நாங்க கொடுத்து கட்டணும். அப்படியா? யார் எங்களுக்கு இப்ப வந்து நீங்க இந்த இடத்தை விற்கிறதுக்காக அந்த இடத்தை வாங்கினவங்க போய் கடனை அடைச்சிட்டு உங்களுக்கு மிச்ச ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப நீங்க விட்டு கொடுத்துதான் மிச்சம் மீதி சொச்சு கொஞ்சம் அப்படி இப்படி போட்டாங்க பாத்தீங்களா, அதை பொறுக்கிக்கிட்டோம்.